ஆடிக்கூழ் செய்தேன். அப்போ நான் என்னென்னு செய்தேனான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பயரை வந்து வறுத்துட்டு அதை வந்து நான் பிறகு அவிய வச்சிருக்கிறேன். அவிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த அரிசி மாவு வந்து நான் ஊற விட்டு அரிசி திரிச்சு எடுத்தேன். நான் அந்த அரிசி மாவில் வந்து கொஞ்சம் அரிசி மாவை புரிம்பாக எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் அதை வந்து நான் உருட்டி அந்த உருண்டையாக போட போகிறேன் அந்த இதுக்குள்ள. இப்போ பயறு நல்லா அவிஞ்சு வந்த பிறகு வந்து அதோடு சேர்த்து நான் இந்த மா உருண்டையையும் சேர்த்து போடுறேன். இந்த ஆடிக்கூழுக்கு இந்த உருண்டை போடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நான் இந்த மிச்ச அரிசி மாவு இருக்குல்ல, அந்த அரிசி மாவோட கொஞ்சம் உளுத்தம்மாவும் போடுறேன். போட்டுட்டு இதை வந்து பாலால் வந்து 2ஆம் பால் தேங்காய் பாலால் வந்து எல்லாத்தையும் போட்டு கரைச்சி எடுக்கணும். ஒரு அந்த இதுகளும் இல்லாமல் ஃபுல்லாக நல்ல வடிவாக கரைச்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த பயரும் அந்த உருண்டையும் அவிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த அரிசி பாலை இதை கலந்து விட்டோமா இருந்தால் சரி. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்க வேணும். ஆனால் இது வந்து கலந்து கொண்டே இருக்கணும், இல்லாட்டிக்கு அந்த அடி பிடிச்சி டக்குன்னு புக்க மாதிரி வந்துடும். அப்போ அதனால் கலந்து கொண்டு இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து நான் தேங்காய் சொட்டு எடுத்து வச்சுருந்தேன்னா தேங்காய் சொட்டையும் போடுறேன். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தரமாக கலக்கி கொண்டே இருக்கணும், ஆட்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டிக்கு அடி பிடிச்சிடும். அந்த அடி பிடிச்சிடும், மற்றது கொஞ்சம் திரைஞ்ச மாதிரி மொத்தமாக வந்துடும். அப்போ அதனால் அதுக்கு பிறகு வந்து நான் பெனங்கட்டி போடுறேன். இப்போ பெனங்கட்டியை நான் போடலாம், ஆனால் பெனங்கட்டிக்க கல்லுகள் அப்படி இருந்தாலும் வந்து நான் கரைச்சிட்டு தான் பெனங்கட்டியை விட்டேன். நான் விட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு இது வந்து நான் சீனியும் ஏலக்காயையும் சேர்த்து கிரைண்டரில் அடிச்செடுத்தேன். நான் அதுக்கு பிறகு இந்த பால் தேங்காய் பாலில் 1ஆம் பால் விடுறேன். விட்டு எல்லாத்தையும் திருப்பியும் கலந்து கொண்டே இருக்கணும். இதில் என்னென்னு சொன்னால் தொடர்ந்து கலக்கி கொண்டு இருக்கணும், கை விட்டுறக்கூடாது. இதில் வந்து சீரகமும் மிளகும் சேர்த்து கிரைண்டரில் அடிச்சுட்டு அதில் ஒரு கரண்டி போட்டுறேன். இது விருப்பமெண்டா போடலாம், விருப்பம் இல்லாதாக்கள் விடலாம். ஆனால் அது போடும் பொழுது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய அம்மா செய்யும் பொழுது அந்த டேஸ்ட் வாருதா. அப்போ அதனால் நான் அம்மாட்ட கேட்டுட்டு செய்தேன்னா அது நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட். அது விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்க. ஓகே, பாய்.